கூட்டம் நடத்தணும், செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும் சிவி சண்முகம் சொல்றாரு. கடுமையா வார்த்தைகளை அதான் தெளிவுபடுத்திட்டேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செயற்குழு 272 பேர், அதில் இவி தான் பேசுவாங்க. நீ பேசி தானே இப்ப நிலைமைக்கு வந்துட்டோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து பேசுவோம். அந்த நிர்வாகிகள் தான் தலைமை கழகம் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு இரவுபகல் பாராமல் உழைத்து வெற்றி பெற செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான். அதனாலதான் அடிப்படை காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய கழக நிர்வாகிகளை தலைமைக்கு அழைத்து ஆலோசனை நடத்தினோம். முதலாக காஞ்சிபுரம் மாவட்டம், பேர் அண்ணா அவர் பிறந்த மாவட்டம், அவருடைய பெயரில் எங்கள் இயக்கம் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே முதலாக தலைமை கழகத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடைபெற்றோம். அனைவரையும் பேச வைத்தோம். சொந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க, தலைமை அதற்குண்டான முடிவை எடுக்கும் என்று தெரிவித்தோம். அதற்குண்டான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் 3 மணி நேரம் ஒரு மாவட்டத்தில் கொடுத்தோம். எல்லாரும் கருத்துக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு செயற்குழுனா கிட்டத்தட்ட 2500 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நிர்வாகிகள் தான் பேச முடியும். கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள் பேச முடியாது, கருத்துக்களை சொல்ல முடியாது. செயற்குழுனா முக்கிய நிர்வாகிகள் தான் அதில் பேசுவாங்க, அவர் தான் இடம்பெறுவாங்க செயற்குழுவில். கீழே இருக்கிற இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள், அதில் முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, இன்னாள் எம்பி, சார்பணி மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதுபோல முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், இப்படி பல பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த நிர்வாகி கூட்டத்தில் அவருடைய கருத்துக்கள் தெரிவித்து அதன் அடிப்படையில் செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம். அப்போதுதான் இதனுடைய கட்சியுடைய வளர்ச்சியை பெற முடியும். இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு இழவதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு தொகுதியிலும் தனித்தனியாக கழக நிர்வாகியுடைய ஆலோசனை பெறப்பட்டு பிறகு செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும். அதாவது அவருடைய கருத்து. ஏன் அவர் 2021 தோத்தாரு? விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் ஏங்க தோத்தாரு? அங்க விழுப்புரம் மாவட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கிற இடம். அதில் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார்ல. இப்போ அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. 3 இடங்கள் அவர் பரிந்துரைப்பட்ட வேட்பாளர் தான் நிறுத்தணும். அவர் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த மாவட்ட வேட்பாளர் நிறுத்தணும். விழுப்புரம், வானூர், திண்டிவனம் அதுலயும் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஆக இதெல்லாம் காரணம் இல்ல, ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதுதான் அதோடைய கருத்தை நான் பார்க்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல்வேறு சோதனையை கண்ட இயக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, தலைவர் காலத்திலையும் சோதனை பார்த்தோம், அம்மா காலத்திலையும் பார்த்தோம். ஆக வெற்றி வாய்ப்பு இழப்பு ரெண்டும் மாறி தான் வருது. 1991 2 இடம் தான் திமுக ஜெயிச்சது, 96 ஆட்சி அமைச்சது. அண்ணா திமுக 4 இடம் தான் வெற்றி பெற்றது, 2001 ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டது. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியல. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து எதிர்கட்சியை தான் இருந்தாங்க. 21 தான் ஆட்சி பொறுப்பேற்றது. இப்படி எங்களுடைய தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட 2021 தேர்தலை சந்திச்சு 66 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம். கிட்டத்தட்ட 9 இடம் கூட்டணி வெற்றி பெற்றது, 75 இடங்கள் வெற்றி பெற்றோம். இப்ப கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்றிருக்குது, கூட்டணி 6 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. எனக்கு முன்னால பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க உங்களுக்கு தெரியும். பழனிசாமி தொடர் தோல்வி கண்டார் சொல்லி, பழனிசாமி தொடர் தோல்வி கண்டார் என்று பல ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் சொன்னவங்கெல்லாம் தோல்வி சந்திச்சாங்க. தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். ஆக மக்களுடைய செல்வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தொடர்ந்து இருக்கின்றது. அரசியல் சூழலின் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. எல்லா ஆட்சிக்கும் அப்படித்தான் இருக்குது. எந்த ஆட்சியுமே தொடர்ந்து ஆட்சியை வெற்றி பெற்ற சரித்திரம் இல்ல, இழந்த கட்சியுமே தொடர்ந்து தோல்வியுற்ற சரித்திரம் இல்ல. சில காலகட்டத்தில்
மக்கள் அரசியல் சூழ்நிலை காரணமாக மாற்றம் ஏற்படுவது. அதுதான் ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம், அமைப்புள்ள இயக்கம். எந்த கொம்பனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. சில பேர் எண்ணி தவறான சிந்தனையில் இருக்கிறாங்க, அவரெல்லாம் திருத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெறும் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி, வணக்கம்.